ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேற்றுலேருந்து கள்ளக்குறிச்சி இருக்கு இல்லையா, கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு இந்த விஷச்சாராயம், அதாவது கள்ளச்சாராயம் அப்படின்றத குடிச்சிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 39 பேர் இது வரைக்குமே வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சேலம் மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 பேருக்கு கண் பார்வை அப்படின்றது பறிபோயிருச்சு அப்படின்ற நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பூர்ணமான குணம் அப்படின்றத அடையாததுனால இந்த பலி எண்ணிக்கை கண்டிப்பாக உயரும் அப்படின்ற நிலைமையில தான் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிட்டிங் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஎம்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மெத்தன போக்காலையும் அது மட்டும் இல்லாமல் முறையான நடவடிக்கை அப்படின்றத எடுக்காததுனாலையும் தான் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இந்த கள்ளச்சாராயம் இருக்கு இல்லையா அதை குடிச்சு வந்து இறந்து போயிருந்தாங்க. அப்பயே வந்துட்டு அதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு வந்துட்டு கடுமையான தண்டனை அப்படின்றத கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி 39 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே மேல குற்றச்சாட்டு அப்படின்றத வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு கள்ளக்குறிச்சியில், அதை தாண்டி இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது எப்படி தயாரிக்கிறாங்க, அது தயாரிக்கிறதுக்கு முக்கியமான வேதிப்பொருளாக இருக்கக்கூடிய மெத்தனால் அப்படின்றது எப்படி கிடைக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று தான் பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் வந்துட்டு மரணம் அடைகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா கதறி அழுகுறாங்க. வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வயிறு எரியுது அப்படின்னு சொன்னாங்க, கண்ணு தெரியல, கை கால் மரத்து போகுது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சதுனால தான் இறந்தே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 குடும்பங்களை சார்ந்தவங்க கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, என்னடா இது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம்னா அந்த கருணாபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்க கிட்டத்தட்ட 100 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்துட்டு கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே பலருடைய நிலைமை அப்படின்றது ரொம்ப சீரியஸா இருந்ததுனால உடனடியாக கள்ளக்குறிச்சியில் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புறாங்க எல்லாத்தையும். விழுப்புரம் ஹாஸ்பிட்டலுக்கு பாதி பேர், ஜிப்மர் இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி ஜிப்மர், அங்க பாதி பேர். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றதையும் அங்கே கொடுக்குறாங்க. பட் நேற்றுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த பலி எண்ணிக்கை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. 4ஆக இருந்தது அப்படியே 11, 13, 17 அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை 39 இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னுமே வந்துட்டு பல பேர் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது தெரியறதுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு 2 நாள் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கை காலே வராம போற அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கண் பார்வை அப்படின்றது பறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் அப்படின்றதும் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வித்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்தராஜ், அவருடைய தம்பியான தாமோதரன், அது மட்டும் இல்லாம கோவிந்தராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. பட் இதில் எல்லாரும் உயிரிழந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மெத்தனால் இருக்கு இல்லையா, மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சது தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய சாராயங்களில் எத்தனால் தான் இருக்கும், எத்தனாலில் வந்துட்டு கலப்பாங்க, அதில் வந்துட்டு ஒரு போதை அப்படின்றது கிடைக்கும். பட் மெத்தனால் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா போதைப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மெத்தனாலை வந்துட்டு நம்ம குடிக்கிறோம், அதை வந்துட்டு நீர்த்து போக செய்யாமல் குடிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம குடிக்கும் போது முதல்ல பார்த்தோம்னா சுவாச மண்டலத்திலையும் உணவு மண்டலத்திலையும் வந்துட்டு தான் அட்டாக் பண்ணும். நம்ம குடிக்கும் போது வந்துட்டு ஒரு போதையில் இருக்கிற மாதிரி ஹாப்பினஸ் அப்படின்றத கொடுத்தாலும் நம்ம குடிச்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம குடல்கள் இருக்கு இல்லையா, அந்த குடல் எல்லாத்தையுமே வெந்து போக வச்சிரும். ஸோ இது தெரியாமல், இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பலருமே போதைக்கு அடிமையாகி பார்த்தோம்னா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மெத்தனால் அப்படின்றத நீர்த்து போக செய்யாமல் இந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றத தயாரித்து அதை விற்பனை செய்யும் போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மெத்தனால் வாங்குறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா மெத்தனால்னால தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் அப்படின்றத காட்சி பல உயிர்கள் பறி போனதுனால மெத்தனாலை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாலாம் யாரும் போயிட்டு வாங்கிட முடியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா அப்புறம் எப்படிப்பா கையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சில வேதிப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு வந்துட்டு மெத்தனால் ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்டாக இருக்குது.
அப்படி வாங்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் பார்த்தோம் அப்படின்னா பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த மெத்தனால இந்த மாதிரி கள்ள வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய வியாபாரிகள், அவங்கள்ட்ட வந்து விற்பனை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 14 பேர் இறந்து போயிருந்தாங்க இல்லையா, மரக்காணம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு. அப்பயுமே வந்துட்டு எங்க இருந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில இருந்து தான் அந்த மெத்தனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த தொழிற்சாலைக்கு பார்த்தோம் அப்படின்னா சீலும் வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று 4 பேர் இறந்தோடனே டாக்டர்கள் உறுதிப்படுத்தின ஒரே விஷயம், இவங்க எல்லாருமே வந்துட்டு மெத்தனால் கலந்த சாராயம் அப்படின்றத குடிச்சிருக்காங்க, அதனால தான் அவங்க உயிர் போயிருச்சு அப்படின்றது தான். ஸோ மெத்தனால் தான் அவங்களுடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ மெத்தனால் எங்க இருந்து அவங்க கைக்கு வந்துச்சு, எதன் மூலியமா வந்துட்டு சப்ளை ஆச்சு, எந்த கம்பெனிலேருந்து மெத்தனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான விசாரணை அப்படின்றது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 40 பேர் வந்துட்டு இறந்திருக்கிறதுனால டிஎம்கே மேலே ரொம்ப பெரிய ப்ரெஷர் அப்படின்றது விழுந்திருக்கு. எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சு சினிமா நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தராக பார்த்தோம் அப்படின்னா அகைன்ஸ்டான கருத்துக்கள் அப்படின்றத பரவ விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜயுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய இந்த மெத்தனமான போக்கு இருக்கு இல்லையா, இந்த மெத்தனமான போக்கு அப்படின்றத வந்துட்டு விட்டுட்டு இனிமேலாச்சும் இந்த விஷயங்கள்ல சீரியஸான நடவடிக்கை அப்படின்றத எடுக்கணும், யார் வந்துட்டு இதுக்கு காரணமோ அவங்களுக்கு வந்துட்டு கடுமையான தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்தி இருக்காரு. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா பா ரஞ்சிதா இருந்தாலும் சரி, இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே தமிழ்நாடு அரசனுடைய மெத்தனம் இருக்கு இல்லையா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஏவாவேலு இருக்கார் இல்லையா, இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேலு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பலை, ஏன்னா இது வந்துட்டு நடந்து போச்சு, நடந்தது தப்பு தான், இதுக்கு எந்த காரணமுமே வந்துட்டு சொல்ல முடியாது தான், அதனால யார் இந்த செயலுக்கு வந்துட்டு காரணமோ அவங்க யாரா இருந்தாலுமே அவங்க மேல ரொம்ப பெரிய நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டு கடுமையான தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டு முழுக்க ஒடுக்கி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தினால பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி இருக்கு இல்லையா, கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 10 போலீஸ், அதுவும் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை உட்பட மதுவிலக்கு ஆய்வாளர் உட்பட கிட்டத்தட்ட 10 பேர் பார்த்தோம் அப்படின்னா பணி நீக்கம் அப்படின்றது செய்யப்பட்டிருக்காங்க இடைக்காலமா அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கலெக்டராக இருக்கக்கூடியவருமே பார்த்தோம் அப்படின்னா மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ரொம்ப பெரிய அளவில் சீரியஸாக மாறினதுனால சிபிசிஐடிக்கு வந்துட்டு மாற்றப்பட்டிருக்கு. கோகுல்தாஸ், ஓய்வு பெற்ற நீதிபதியான கோகுல்தாஸ் தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா விசாரணை ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் காரணமோ அவங்களை ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு அவங்களுக்கான தண்டனை கிடைக்கிற வரைக்கும், இந்த மக்களுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் நம்ம பொலிட்டிக்கல் சைட்ஸாக போயிட்டு விசாரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வருது. ஏன்னா இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறது எப்படிப்பா போலீஸ்க்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, அது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாதம் ஒரு மாமூல் அப்படின்றது அங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய கோஷ்டிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அரசியல் பிரமுகர்கள், அதாவது திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு மாதம் வந்துட்டு ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வட்டாரம் முழுக்க பரபரப்பாக இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் பார்வைக்கு உட்பட எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 40 பேர் இறந்துட்டாங்க, நீங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க போலீஸ்காரங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் சைட்ல இருந்து சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்க போவோம். பட் திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸ்க்கோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சர்கிட்ட இருந்தோ இல்லை அமைச்சர் பிஏ கிட்ட இருந்தோ ஒரு ஃபோன் அப்படின்றது வரும். ஸோ ஃபோன் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே எங்களால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஆட்கள் தலையிட்டதுனால தான் அவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கலை. அதனால தான் இந்த விஷயம் இவ்வளோ பெரிய விஸ்வரூபமாக மாறி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைடு இருக்காங்க இல்லையா, அவங்க சைட்லேருந்து சொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுது. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சட்ட நீதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த சட்டத்துறை சிக்கலான விஷயங்கள்ல வந்துட்டு இனிமேல் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை அமைச்சராக இருந்தாலும் சரி, யார் வந்துட்டு தலையிட்டாலும் அதை எல்லாத்தையும் கேட்காம என்கிட்ட டைரக்டாக ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொன்னதாகவும் ஒரு விஷயம் அப்படின்றது பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா தலைக்கு 10 லட்சம் ரூபா அப்படின்றது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட போன உசுறு தான். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் செத்துட்டு போறான் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்லயா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பேசுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பேசுறது ஓகே தான். அவன் திமிர் எடுத்து பண்ணதுனால இன்னைக்கு அவங்க ஃபேமிலி ரோட்ல நிற்கிறாங்க இல்லையா, ஸோ அவனை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்க அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் பலருக்குமே பார்த்தோம் அப்படின்னா தன் மகனோ இல்லை தன்னுடைய இவங்களோ வந்துட்டு இந்த கள்ளச்சாராயம் குடிப்பாங்க அப்படின்றதே தெரியாத ஒரு விஷயம். ஸோ நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக கள்ளச்சாராயம் குடிச்சவங்க தானே செத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லலாம் அசால்ட்டாக விட முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இனி நடக்காமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, நடக்காமல் இருக்கிறது
அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான சிவியரான ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுக்கணும் அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்படி சிவியரான ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுத்தால் மட்டும்தான் இனி இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடக்காமல் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.